ஊராட்சித்துறை இதில் நடக்கிற குறைகளை நம்ம எப்படி சுட்டி காட்டுறது, கம்ப்ளைண்ட் பண்ணுறது, அதுவும் ஆன்லைனில் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட் சம்மந்தமாக நம்ம ஏற்கனவே பல வீடியோஸ் போட்டிருக்கோம். இதே வெப்சைட்டு லிங்க் நான் வீடியோ கீழே கொடுப்பேன். அங்கே போய் நீங்கள் டைரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் பார்த்திங்க அப்படின்னா தொடர்ச்சியாக வீடியோ பண்ண முடியல. எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கு, அதனாலையும் நம்ம பண்ண முடியல. இனி வருங்காலங்களில் நம்ம தொடர்ச்சியாக வீடியோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். சரி, இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஊரில் வந்து பல வேலைகள் நடந்திருக்கும் ஊராட்சி சம்மந்தமாக. அதில் பார்த்தீங்கன்னா பல குறைகள் இருக்கும். அதையெல்லாம் நம்ம எப்படி சுட்டி காட்டுறது, அதுவும் ஆன்லைனில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி அந்த இது தான் பார்க்க போகிறோம். அந்த வெப்சைட் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடியோ கீழே இருக்கும். நீங்கள் போய் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே பாருங்கள், ஃபஸ்ட்டு குறை தீர்த்தல் அப்படின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே சிகப்பு கலர் ஸ்டார் இருக்குல்ல, அது எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபில்லப் பண்ணி ஆகணும். உங்களுடைய நேம் கொடுங்க, அட்ரஸ் கொடுக்கலாம், கொடுக்காமல் இருக்கலாம். அப்புறம் மொபைல் நம்பரு, மெயில் ஐடி கொடுக்கலாம், கொடுக்காமல் இருக்கலாம். சரி, இப்போ நம்ம பேரை கொடுத்துக்குவோம். சும்மா ஒரு பேர் இது கொடுத்துருக்கேன். அப்புறம் மொபைல் நம்பர் கொடுக்குறோம், கொடுத்தாச்சு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நேம் ஆஃப் த டிஸ்ட்ரிக் அது தேர்ந்தெடுத்துங்க. அடுத்து உங்களுடைய தாலுக்கா, அடுத்து உங்களுடைய பஞ்சாயத்து, அடுத்து பார்த்திங்கன்னா உங்கள் பஞ்சாயத்தில் உங்களுடைய ஊர். ஒரு பஞ்சாயத்து இருக்குன்னா அதுக்கு பெரிய ஊராக இருந்துச்சுன்னா ஒரு 5-6 வரும். கொஞ்சம் சின்ன சின்ன ஊராக இருந்துச்சுன்னா ஒரு 7-8 ஊர் கூட சேர்ந்து வரும். அதில் உங்கள் ஊர் எந்த ஊரோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்குங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து கம்ப்ளைண்ட்டோட இது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை ஒரு பஞ்சாயத்தில் வந்து ஒரு வேலை ஒதுக்கியிருப்பாங்க. அந்த இது வந்து நடந்துகிட்டு இருக்கும்போது பாதிலே விட்டுட்டு போயிருப்பாங்க. சில என்னப்போ ஆட்சி மாற்றம் இருக்கும், சிலப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டு இன்னும் வரல அப்படின்ட்டு ஏதாவது சொல்லி போட்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வேலையோடைய குறைகள் நீங்கள் சுட்டி காட்டணும்னா ஃபஸ்ட்டு இதை தேர்ந்தெடுத்துங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு வேலை நடந்திருக்கும், அதோடய குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பில்டிங் கட்டுறீங்கன்னா அது ஒரு 5 வருஷம் கேரண்டி 10 வருஷம் கேரண்டி கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு வருஷத்தே ஒழிஞ்சு விடுற மாதிரி தான் இருக்கும். பெரும்பாலும் அரசு சம்மந்தமாக வர பில்டிங் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க கண் கூட. 1 வருஷத்துலேயே 2 வருஷம் எல்லாம் காலியாகிடும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதே ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரோடு வந்து ஹைட்டு. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்தில் வந்து ஒரு ஊருக்குள்ளே வந்து ரோடு போடுறாங்க, தெரு ரோடு போடுறாங்க அப்படின்னா பழைய ரோட்டை வந்து நல்லா சுரண்டி எடுத்துகிட்டு தான் புது ரோடு போடணும். ஆனால் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா டாப்பில் வந்து சுரண்டி விட்டு அதுக்கு மேலே வந்து தாரை ஊற்றி விட்டு போயிடுவாங்க. அப்போ போட பார்த்தீங்கன்னா ரோடு அப்படியே ஹைட்டு கூட்டிகிட்டே போயிட்டுருக்கும். பக்கத்தில் உள்ள வீடோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாசல்லாம் வந்து பள்ளமாக போயிடும். அப்போ மழை பெய்கிற தண்ணியெல்லாம் வீட்டுக்குள்ளே ஓடுற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு தப்பு நடந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டு அதர்ஸ். இந்த அதர்ஸில் வந்து எல்லாமே வரும். இதில் வந்து அதர்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆனால் உங்கள் சொந்த கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடாது. உங்களுடைய சொந்தம் அப்படின்னா என் வீட்டுக்கு பைப்பு தண்ணி வரல, எனக்கு வந்து கரண்ட் பில் அதிகமாக இருக்குது, எனக்கு வந்து அந்த மாதிரி உங்களோட சொந்த இதை பண்ணாமல் பஞ்சாயத்தில் நீங்கள் என்னென்னலாம் முறை இல்லாமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓகே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட்டை நீங்கள் வந்து இங்கே டெக்ஸ்ட்டாக எழுதலாம், தமிழ்லையோ இல்லை இங்கிலீஷில் எழுதி கொடுக்கலாம். அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி ஃபோட்டோ இல்லாட்டி PDF ஃபைலாக மாற்றி வச்சு இதில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி ஆகணும் அந்த இதை. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் நம்ம சொன்ன மாதிரி சரியாக கட்டலை பாதி இடிஞ்சு கிடக்கு அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை நீங்கள் வந்து 2 MBக்குள்ளே இங்கே வந்து அப்லோட் பண்ணணும். லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கும் கேப்ச்சா, இந்த லெட்டர்ஸ் இருக்குல்ல, இந்த டெக்ஸ்ட் எது இருக்கோ அதை அப்படியே நீங்கள் கொடுத்தீங்க சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அந்த கம்ப்ளைண்ட் வந்து சப்மிட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உள்ளாட்சித்துறை வந்து உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை பார்த்துட்டு அந்த துறை சார்ந்த நடவடிக்கையை எடுப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. எதுக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள். ஏன்னா பெரும்பாலும் அரசு வேலைகள்ங்கிற போது அதிகாரிக்குள்ளே ஒரு கூட்டு இருக்கும். எல்லாருக்குமே இந்த பைசா கைமாறிக்கிட்டு இருக்கனால எதுக்கும் ஒரு முயற்சி நீங்கள் பண்ணலாம். ஏதாவது நல்ல அதிகாரியாக இருப்பார்ல, அவர் வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஆக்ஷன் எடுக்கலாம். அவ்வளோ இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ தான், ரொம்ப நாளாக வீடியோ போடல அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நம்ம பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களையும் சந்தேகங்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.